அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் work done in an isothermal process. So இந்த டாபிக் வந்து 11th standard physicsல வருது. So to start with, consider an ideal gas quasi-statically at a constant temperature. Work done by the gas during this process, work done is equal to integrating PdV. Lower limit is V in, upper limit is Vm. So in the graph பார்த்தீங்கன்னா x-axis volume, y-axis pressure. So இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நோக்கி போகுது. So arrow direction ரொம்ப முக்கியம். Initial volume கம்மியாக இருக்குது, ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரெஷர் இந்த பாயிண்ட், தட் இஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இது இந்த கிராஃப், இந்த நிகழ்வு நடக்கிறப்ப டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். வி கால் இட் ஆஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாசி ஸ்டாட்டிக்கலி, குவாசியோட மீனிங் ஆஸ் இஃப் ஸ்டாட்டிக்கலி அப்படின்னு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் ரியலி ஸ்டாட்டிக்கலி. தட் மீன்ஸ் தேர் யூ கேன் சி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்குது. அதனால் நம்ம என்னவா நினச்சிக்கலாம்னா ஈக்குலிபிரியமாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஆக்சுவல் கேஸில் ரொம்ப ஃபைனாக, ரொம்ப துல்லியமாக பார்க்குறப்ப இட் இஸ் நாட் ஸோ. அது அப்படி அல்ல. ஆனால் ஓவரால் டெரிவேஷனுக்காக நம்ம எப்படி இமேஜின் பண்ணுறோன்னா, இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ, இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. எப்படி ஸ்லோவாக நடக்கிறதுனா, அதனுடைய தெர்மல் ஈக்குலிபிரியம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால ஏற்படும் பொழுது அது பெரிய மாற்றத்தை உருவாக்கல. தெர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ் இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ அந்த ஸ்டாட்டிக் நேச்சர் வந்து பெருசிலே மாற்றம் இல்லை. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம பொருட்படுத்த வேண்டாம், நம்ம ஈக்குலிபிரியமாக இருக்கிறதா நினச்சிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் ஒர்க் டன் பை த கேஸ் டியூரிங் திஸ் ப்ராசஸ், ஒர்க் டனுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் பிடிவி. இனிஷியல் வேல்யூ எங்கே ஆரம்பிக்கிறோன்னா இந்த இடத்துல இனிஷியல் வால்யூம் விஇன், இப்படியே போயிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வால்யூம் விஎஃப். So, இதுதான் work done is equal to PdV, lower limit is V in, upper limit is Vf. So, next step, as the process occurs quasi-statically, at every stage the gas is at equilibrium with the surroundings. Since it is in equilibrium at every stage, the ideal gas law is valid. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு எல்லாம் தெரியும். PV is equal to mu R T. So இதில் P is equal to mu R T by V. இதில் mu என்றது mole of particles, mu mole of particles. R என்றது universal gas constant, and of course T is the temperature, P is the pressure and V is the volume. இப்போ நமக்கு work doneக்கு ஃபார்முலா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல P ஓட வேல்யூ இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போடுங்க. ஸோ ஒர்க் டன் இப்போ என்ன ஆகும்னா இன்டெக்ரல் V in final
Vf final volume. P oda value mu R T by V. P oda value எழுதியாச்சு into dV. So next step என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுல integration is carried out with respect to dV, differential volume. So mu RT is a constant. So mu RT is a constant. Integral lower limit is V in, upper limit is Vf 1 by V dV. அப்போ இது என்ன எழுதலாம்னா 1 by V என்றது log V. logனா base E. அப்போ இது எப்படி எழுதலாம்னா mu RT ln ln போட்டா logarithm with base E ன்னு அர்த்தம் 1 by x dx அது வந்து ln x ன்னு போடுவோம். இந்த இடத்துல 1 by v ன்றதுல ln v. ஓகே, இதுக்கு அப்பர் லிமிட் vf, லோவர் லிமிட் vn. ஸோ ஃபார்முலா என்ன? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா ஒர்க் டன். ஸோ மியூ ஆர்டி அப்பர் லிமிட் வந்து log vf, இதுக்கு vf மைனஸ் log vn இனிஷியல் வேல்யூ, வால்யூம் ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூம். அப்புறம் ஒரு ஃபார்முலா இருக்கு, log m minus log n is log m by n, log m by n, vf by vn. இது work done. இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா vf v விட vf ஓட வால்யூம் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 10, இது 2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10 by 2. ஸோ என்ன ஆகுது? vf by vn என்ன ஆகுது? vf by vn ஓட வேல்யூ 10 by 2. 10 by 2 is 5. 5 is greater than 1. ஓகே, அதாவது இந்த கேஸ்ல vf by vn greater than 1. ஏன்? 10 by 2. 10 by 2 is 5. 5 is greater than 1. So இப்போ இதனுடைய வேல்யூ is greater than 1. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ greater than 1. இப்போ இதுக்கு நேச்சுரல் லாகரிதம் எடுக்கிறப்போ இந்த வேல்யூ பாசிட்டிவ். நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். 10 by 2 is 5. log 5 எடுத்தீங்கன்னா you will get positive value which is 1.609. அதாவது it is positive. So work done in the caseல positive. Since vf by vn is greater than 1, natural logarithm if you take for vf by vn அது வந்து positive. So overall answer is positive because mu rt எல்லாமே constant. இப்போ இந்த கேஸ் இந்த ஆன்சர் வந்து isothermal expansion T is constant. இப்போ கேஸ் 2 பண்ண போறோம் which is isothermal compression. இப்போ நம்ம பார்க்க போறது isothermal compression. compression சொல்றப்போ இந்த ஏரோ டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி இனிஷியல் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். So P in, V in, அடுத்தது இது PF, VF, PF, VF. இப்போ இது என்ன ஆயிடும்னா இது VF ஆயிடும், இது V in ஆயிடும். So இது V in, இது VF. இப்போ இந்த ப்ராசஸ் பேரு அதே சேம் கிராஃப் எவ்ரிதிங் இஸ் சேம். ஆனா எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்குது. வால்யூம் அதிகமா இருக்கு, கம்ப்ரஸ் பண்றதுனால வால்யூம் வந்து குறையுது.
at the same time இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா pressure கம்மி, ஆனால் when it finalல பார்த்தீங்கன்னா pressure increases, quite opposite to the previous case. So we have to start from இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்டில் முடிக்கணும். இப்போ இந்த டெரிவேஷனில் ஸோ இந்த ஆன்சர் அதுக்கு பொருந்தும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மியூஆர்டி எல்என் பிஎஃப் பை விஎன் பழைய கேஸில் கேட்டுச்சு. என்ன டிஃப்ரென்ஸ்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மட்டும்தான் மாறுது. ஸோ அப்பர் லிமிட் வந்து இப்போ இதாகிடும், லோயர் லிமிட் இதாகிடும், அதே கேஸ் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூஸை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் வேல்யூ 10 வைங்க, அதே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஃபைனல் வால்யூம் இஸ் 2. ஸோ விஎஃப் பை விஎன் அதாவது 2/10. 2/10 அப்படின்றப்போ 0.2. So 1 times 5 times which is 0.2. இப்போ என்ன ஆகுதுன்னா VF by VN என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா VF by VN is less than 1. ஏன் VN நம்ம 10 அசியூம் பண்ணோம், VF 2 அசியூம் பண்ணோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா VF 2 ஆகிடும், VN வந்து 10 ஆகிடும். ஸோ 2/10. 2/10 is 0.2. Okay. So this 0.2 is less than 1. So if you take log for this value less than 1 value, that is log of 0.2, the answer is negative. So work done will be negative, that is minus mu RT ln VF by VN. That means after computing all these things you will get negative. The answer will be negative. ஸோ அப்போது என்ன பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா VF by VN ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம் இஸ் லெஸ் தேன் 1ன்னு சொன்னால் இட் இஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். VF ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம் இஸ் கிரேட்டர் தேன் 1ன்னு சொன்னால் அது வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் நமக்கு இந்த ஒர்க் டன் பாசிட்டிவ்ல ஆன்சர் வருது. செகண்ட் கேஸில் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனில் நமக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வருது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறப்போ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், இது மாறல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஈக்குலிபிரியம், அதாவது குவாசி ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். குவாசி ஸ்டாட்டிக்னா ஆசிவ் ஸ்டாட்டிக், அது ஒரு பாயிண்ட். அதாவது ஈக்குலிபிரியமாக நினச்சிக்கலாம், பட் ஆனால் ப்ராக்டிக்கலி ஐடியலி இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அப்படி நடக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த கண்டிஷனில் நம்ம கேஸ் ஈக்குவேஷன் பயன்படுத்துகிறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் விச் இஸ் PV is equal to mu RT. ஸோ அதில் இருக்கிற அந்த P is equal to அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இன்டகிரேஷனில் போட்டு இன்டகிரேட் பண்ண பிறகு நமக்கு ஆன்சர் வருது. பாசிட்டிவாக இருந்தால் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், நெகட்டிவாக இருந்தால் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஒர்க் டன் இன் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ரெண்டு கேஸ் பார்த்தோம், ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.